ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புளி ஊற வச்சுருக்கேன். ரசத்துக்காக கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த பக்கத்தில் சாதம் வச்சுருக்கேங்க. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் அரைச்சிருக்கேன். இந்த பாக்ஸில் எப்போவும் அரைச்சி வச்சுருவேன். அது கூட எதுவும் சேர்த்துலாம் அரைக்க மாட்டேன். இஞ்சி பூண்டு மட்டும்தான் போட்டு அரைச்சி வச்சிட்டோன்னாவே கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். அதுவும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து சேர்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் தாங்க வந்து இன்றைக்கி எடுத்திருந்தோம். 1/2 கிலோவே எங்கள் வீட்டுக்கு யாரும் அதிகமாக சிக்கன் சாப்பிட மாட்டோம். பையனுக்கு பிடிக்கும், அவனும் கொஞ்சம் தான் சாப்பிடுவான். அதனால் 1/2 கிலோ தாங்க எடுத்திருந்தோம். இன்றைக்கி எங்கள் ஊரில் சிக்கனோட ரேட் பார்த்திங்கன்னா 180 ரூபா. உங்கள் ஊரில் வந்து சிக்கன் என்ன விலை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை நான் வந்து இப்போவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். சிக்கன் இதிலே கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா திறந்து பார்த்துடலாம். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சமாக அந்த சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அந்த கலர் வந்து அந்த ரெட் கலர் வந்து அழகாக பார்க்கவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக அந்த மெய்யல் பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த தடவை நான் வாங்கியிருந்தேன். அது சேர்த்தாச்சு. அப்புறம் சிக்கன் மசாலா, அது கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த சிக்கனில் இருக்க தண்ணியோடவே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கலந்து விட்டாச்சு. இதையே அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கிண்டி எடுத்தோன்னா சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆயிருங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதை மூடி வச்சுருவோம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. தண்ணி, புளி எல்லாம் ஊற்றி வச்சாச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சரி, இன்னொரு பாத்திரத்தை வேஸ்ட்டாக்க வேணாம், டைமும் இருக்குது. சிக்கன் வச்சு முடிச்சுட்டு அதே வானலில் அடுத்தது ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சாதமும் வெந்துருச்சுங்க. அதையும் வடிச்சிடலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது எலுமிச்சம்பழம் வந்து சாறு சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அதிகம் வேணாம். 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகம் சேர்க்காமல் இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காயும் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிக்கட்டும். கடைசியாக வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வச்சாலுமே சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாதம், ரசம், சிக்கன் குழம்பு, இது தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லஞ்சு. சிக்கன் குழம்பு நல்லா வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு வச்சு நாங்களும் சாப்பிட போகிறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.